எனக்கு ரொம்ப பிடிச்ச சில நடிகர்கள்ல சூர்யாவும் ஒருத்தர். அவரோட படம் ரெட்ரோ பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா சூர்யானாக்கு வந்த படங்கள்ல எனக்கு இந்த படம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பையனோட ஃபைட் சீக்வன்ஸ் காமிப்பாங்க. அங்க சூர்யோட ஷேட் வர மாதிரி காட்டுவாங்க. அப்பப்போ அங்க இருந்தே எனக்கு படம் ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ட்ரேட்மார்க் ஷாட் என்னன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கான சிங்கிள் ஷாட். நான் பார்த்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்ல இந்த சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பரான சீக்வன்ஸ். ஏன் இது இவ்வளவு யூனிக்கா இருந்துச்சுன்னா இதுல சூர்யானா ஆக்ட் பண்ண வேண்டிய எமோஷன்ஸ் மொத்தம் 4 டைப் இருக்கும். ஒன்னு அவங்க அப்பாட்ட பேசுற எமோஷன்ஸ், செகண்ட் அவன் லவரோட இருக்க ஒரு மூமெண்ட், தேர்ட் டான்ஸ், ஃபோர்த் ஃபைட் சீக்வன்ஸ். இந்த மாதிரி 4 சீன்ஸையும் ஒரே ஷாட்ல பிளேஸ் பண்ண விதம் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அதெல்லாம் விட இந்த படத்தோட ஒன்லைனர் ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுறேன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஒன்லைனர் தான். சூர்யா சாருக்கு நெஞ்சில் ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சம் எதனால வந்துச்சு? இதையும் தாண்டி ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சூர்யானா சின்ன வயசுல இருந்து சிரிக்கவே மாட்டாரு. அவர்னால ஏன் சிரிக்க முடியலங்கிறதா இந்த கதையோட ஸ்டோரியே. தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல மிஸ் பண்ணாம பாருங்க.